இல்லத்தரசிகளை பத்தி யோசிக்கிறதுக்கு. எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன கவலை? ரொம்ப நன்றி ஐயா. திராவிட மாடல் அரசின் இந்த மகத்தான திட்டம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தில் மீண்டும் உங்களுக்கு 5000 ரூபாய், முக்கியமாக மகளிருக்கு, மகளிரோட வங்கி கணக்கில் தமிழக அரசு ரூபாய் 5000 கொடுக்க போகுது. இந்த 5000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகுது, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ணலாம், எப்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கு எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை மீண்டும் ரூபாய் 5000 தமிழக அரசின் புதிய ஆலோசனை. ஸோ இந்த 5000 ரூபாய் எப்போ கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் மீண்டும் பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. யாரெல்லாம் இதற்கு முன்னாடி 5000 ரூபாய் வாங்கினீர்களோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த 5000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் தான் திடீர்னு ஒரே நாளில் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் 5000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் தமிழக அரசு செலுத்தினாங்க. எல்லோருக்கும் தெரியும். பிப்ரவரி 13ஆம் தேதி சுமார் 1.31 கோடி மகளிரின் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் அப்படின்றது வரவு வைக்கப்பட்டது. அதே போலவே இந்த மாதமும், இந்த மார்ச் மாதத்திலும் ரூபாய் 5000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம். இதுக்கு முக்கியமாக இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், இந்த PHH, NPHH, அப்புறம் AAO, இந்த ரேஷன் அட்டைதாரர்கள், மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த 5000 ரூபாய் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும், முக்கியமாக குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் மார்ச் மாதம், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த மாதத்திலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி பாஸ்புக், இந்த மாதிரியான ஆவணங்கள் அப்படின்றது இந்த தொகை வாங்குவதற்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தொகையானது பெண்கள் சிறு தொழில் தொடங்க அல்லது சுய உதவி குழுக்கள் மூலம் கடனுதவி பெறுவதற்கான ஒரு தொடக்க மூலதனமாக வழங்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த தொகையை நீங்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் வாங்கி கொள்ளலாம். இல்லை டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்லேயும் அரசாங்கம் வரவு வைக்கும். இது ஒரு சுய உதவி குழுக்களுக்கான ஒரு முன்பணம், இல்லை சிறு தொழில் தொடங்குவதற்கான ஒரு முன்பணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புற மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது கிராமத்தில் உள்ள பெண்களுக்கும், இதே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மிகவும் பின்தங்கிய பெண்களுக்கும் இந்த தொகை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிராமப்புறத்துலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். நேரடியாக உங்கள் சுய உதவி குழுக்கள்லையும் சென்று நீங்கள் தாராளமாக இந்த 5000 ரூபாயை மார்ச் மாதம், இந்த மாதத்திலேயே கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே நான் குழுக்களில் இல்லை, நான் சுய தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் அரசு சேவை மையங்களுக்கு சென்று டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த உரிமை தொகை 1000லேருந்து 2000 மகளிர் உரிமை தொகை உயர்த்தினது போல, கடந்த முறை ரூபாய் 5000 உதவித்தொகை அளித்தது போலவே இந்த 5000 ரூபாயும் அரசின் இந்த புதிய 5000 ரூபாய் நிதி உதவி எப்போது முதல் நடைமுறைக்கு வரும்
அல்லது இதற்கான தகுதிகள் என்னென்ன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து விரைவில் வெளியிட போகிறாங்க தமிழக அரசு. ஸோ இன்னைக்கு தான் வந்து முதியோர் பென்ஷன், ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகளுக்கான பென்ஷன் வந்து உயர்த்தினாங்க. ஸோ அதே போலவே இந்த திட்டமும் இன்னும் ஓரிரு நாட்களில் அமலுக்கு வரப்போகுது. எல்லா விதமான பெண்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகையாக, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பின்தங்கிய பெண்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக தமிழக அரசு இந்த 5000 ரூபாயை மார்ச் மாதங்கள்லேயே கொடுக்க போகுது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகத்தை வைத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடனடியாகவே உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ இந்த ஒரு ஸ்கீம் வந்து அமலுக்கு வரப்போகுது, எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ரெகுலராக நம்மளுடைய சேனலில் போட்டுகிட்டே வந்து வரோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.